அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த படத்தில் இருக்கின்ற தாயாரின் பெயர் சஃபியா உம்மா என்பதாகும். இவர் யார் தெரியுமா? அரபுலகின் மிகவும் பிரபலமான 100 கோடீஸ்வரர்களில் ஒருவரான இந்தியாவின் கேரளாவை பிறப்பிடமாக கொண்ட லூலு நிறுவனத்தின் தலைவர் அல்ஹாஜ் யூசுப் அலி அவர்களின் தாயார் ஆவார்கள். உலகின் பிரபலமான கோடீஸ்வர முஸ்லிமாகவும் பல நூற்றுக்கணக்கான பாடசாலைகளையும் பள்ளிவாசல்களையும் அமைப்பதற்கு காரணமாக அமைந்தவருமான அல்ஹாஜ் M.A. யூசுப் அலி அவர்களின் தாயார் இவர்களாவார்கள். இன்று உலகின் புகழ்பெற்ற அசைக்க முடியாத நிறுவனங்களில் ஒன்றாக லூலு நிறுவனம் கருதப்படுகிறது. அந்த லூலு நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கின்ற அல்ஹாஜ் யூசுப் அலி அவர்கள் தனது நிறுவனங்களை எங்கெல்லாம் திறந்து வைக்கிறாரோ அதே போன்று எந்த கல்லூரிகளில் எந்த பல்கலைக்கழகங்களில் மாநாடுகள் இடம்பெறுகின்றனவோ அந்த இடங்களில் எல்லாம் தன்னுடைய தாயாரை பற்றியும் அவர்களின் பணிகள் பற்றியும் யூசுப் அலி அவர்கள் அடிக்கடி ஞாபகமூட்டுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அல்ஹாஜ் யூசுப் அலி அவர்கள் சதக்கா அல்லது ஜகாத் போன்ற வேலை திட்டங்களை அல்லது நற்பணிகள் சார்ந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது தன்னுடைய தாயார் பற்றியும் தன்னுடைய தாயார் தனக்காக செய்ய தியாகங்கள் பற்றியும் அடிக்கடி ஞாபகமூட்டிக் கொள்வார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தாலும் தன்னுடைய சிறுவயது முதல் தனக்கு சதக்கா செய்வது பற்றியும் ஜகாத் கொடுப்பது பற்றியும் வழிகாட்டினார்கள் என்றும் தான் அதன் காரணமாகத்தான் இன்று இந்த இடத்தில் இருப்பதாகவும் கோடீஸ்வர வர்த்தகரான அல்ஹாஜ் யூசுப் அலி அவர்கள் அடிக்கடி ஞாபகமூட்டுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் அல்ஹாஜ் யூசுப் அலி அவர்கள் தன்னுடைய நிறுவனமான லூலு நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக நடைபெறுகின்ற நேர்முக பரீட்சை, அதாவது இன்டர்வியூவின் போது தாயாருக்கும் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கும் இடையில் எவ்வாறான உறவுகள் காணப்படுகின்றன என்பது பற்றி ஒரு கேள்வியை எழுப்புவதை வளமையாக்கி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தாயார் இருக்கிறாரா, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்ற கேள்வியும் அந்த இன்டர்வியூவின் போது, அதாவது அந்த நேர்முக பரீட்சையின் போது கேள்வி எழுப்பப்படும். இதன் போது நேர்முக பரீட்சையில் தெரிவாகிய ஊழியர்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்படும். அதாவது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த சம்பளத்தில் ஒரு தொகையை தாயாரின் பராமரிப்புக்காகவும் தாயாரின் செலவுக்காகவும் அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் மாத்திரமே அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். தாயாருடனான உறவுகளை பிள்ளைகள் பேண வேண்டும் என்பதற்காகவே அல்ஹாஜ் யூசுப் அலி அவர்கள் தன்னுடைய சகல ஊழியர்களுக்கும் அவர்களின் மாதாந்த சம்பளத்தில் இருந்து தாயாருக்கு அனுப்புமாறு கோரிக்கையை முன்வைப்பதை நாம் அவதானித்திருக்கின்றோம். குறிப்பாக யூசுப் அலி அவர்களின் நிறுவனத்தின் கீழ் லட்சக்கணக்கானவர்கள் தற்சமயம் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த வருமானத்தில் ஒரு தொகை அவர்களின் தாய்மாருக்கு மாதாந்தம் அனுப்பப்படுகின்றமை சிறப்பம்சமாகும்.